ஒரு காலத்தில் ஒரு ராஜாவுக்கு அவரது நண்பர் ஒருவர் ஒரு குரங்கை பரிசாக வழங்கினார். அந்த குரங்கு ராஜாவை மிகவும் நேசித்தது. ஒரு நாள் ராஜா அரண்மனை தோட்டத்தில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். குரங்கும் அவருடன் சென்றது. அப்போது பாதையில் புதர்களுக்குள் ஒரு பாம்பு மறைந்திருப்பதை குரங்கு கவனித்தது. உடனே அது தாவி குதித்து ராஜாவுக்கு அந்த பாம்பை காட்டி எச்சரிக்கை செய்தது. பாம்பு ராஜாவை கடிப்பதற்கு முன்பே குரங்கு தைரியமாக பாம்புடன் போராடி அதை கொன்றது. சரியான நேரத்தில் ராஜா பாம்பு கடியிலிருந்து தப்பித்தார். குரங்கின் சுறுசுறுப்பும் விசுவாசமும் கண்டு ராஜா மிகவும் நன்றியுடன் இருந்தார். உடனே அந்த குரங்கையே தனது தனிப்பட்ட காவலனாக நியமிக்க ராஜா முடிவு செய்தார். இந்த முடிவை கேட்ட அமைச்சர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் ராஜாவிடம், "மன்னரே, அது ஒரு விலங்குதான். மனிதர்களைப் போல யோசிக்கும் திறனோ தீர்மானிக்கும் அறிவோ அதற்கு இல்லை. தயவு செய்து உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள்" என்று கேட்டுக்கொண்டனர். ஆனால் ராஜா அவர்களின் வார்த்தைகளை கேட்கவில்லை. அவருடைய கரத்தில் ஒரு காவலனுக்கு விசுவாசமும் அன்பும் மிக முக்கியமானவை. அவை குரங்கிடம் மிகுந்த அளவில் இருந்தன. ஆகவே அவர், "எனக்கு மனித காவலர்கள் தேவையில்லை, இந்த குரங்கே போதும்" என்று அறிவித்தார். அந்த நாளிலிருந்து ராஜா எங்கு சென்றாலும் குரங்கு அவரை விட்டு விலகவே இல்லை. ஒரு நாள் ராஜா, "எனக்கு தூக்கம் வருகிறது, நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன், யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது" என்று கூறினார். அதை கேட்ட குரங்கு மிகுந்த கவனத்துடன் ராஜாவின் படுக்கை அருகில் காவல் காத்தது. அப்போது ஒரு ஈ வந்து ராஜாவின் காதருகே சத்தமிட்டு பறந்து அவரை தொந்தரவு செய்தது. குரங்கு அந்த ஈயை விரட்டியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஈ மீண்டும் வந்து சுற்றி கொண்டே இருந்தது. குரங்கு பொறுமையை இழந்து அந்த ஈக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. அது ராஜாவின் வாளை எடுத்துக்கொண்டு, ஈ மீண்டும் வந்தால் ஒரே அடியில் 2ஆக வெட்டிவிட வேண்டும் என்று தீர்மானித்தது. வாளை கையில் வைத்துக்கொண்டு காத்திருந்த குரங்கு ராஜா எதையும் அறியாமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்ததை கவனிக்கவில்லை. சிறிது நேரத்தில் ஈ மீண்டும் வந்து ராஜாவின் கழுத்தின் மீது அமர்ந்தது. உடனே தயார் நிலையிலிருந்த குரங்கு வாளை வீசி அடித்தது. ஆனால் அந்த ஈ தப்பித்துவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக அந்த அடியில் ராஜாவின் தலைக்கு காயமேற்பட்டது. இவ்வாறு ராஜா தனது சொந்த காவலனாலேயே உயிரிழந்தார். இந்த செய்தியால் அந்த நாட்டின் மக்கள் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் ஆழ்ந்த துயரில் மூழ்கினர். இந்த கதையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். விசுவாசமும் அன்பும் நல்ல பண்புகள்தான். ஆனால் அவற்றுடன் சேர்ந்து யோசிக்கும் அறிவும் சரியான முடிவெடுக்கும் திறனும் அவசியம். அறிவில்லாமல் யோசிக்காமல் செய்யப்படும் செயல் நல்ல எண்ணத்தில் இருந்தாலும் பெரும் தீமையை ஏற்படுத்தக்கூடும்.